மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க ரெண்டு பிரிவா சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு பலன் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நவம்பர் 11 டு டிசம்பர் 5 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சாம் பாவம். அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு உங்க ராசி அதிபன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா வக்ரகதி அடைகிறான். வக்ரகதி அடைகிறான் அப்படின் போது பூர்வீக சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வராமையே போயிடுமா? பூர்வீக சொத்து பத்தி இருக்குன்னா வராம போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி அப்படின்றது வரும். ஆனா இந்த காலகட்டம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன், அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது என்னென்ன அப்படின்னா, குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றீங்களா? இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே சக்சஸ் ஆகுமா? சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கணும். இல்ல அப்படின்னா 2 3 அட்டம் நம்ம ட்ரை பண்ற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், பிள்ளைங்க சார்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் குதூகலமும் கிடைக்குமா? அது கொஞ்சம் டவுட் தான். பிள்ளைங்க சார்ந்து சில பல மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன லெவல் தான், பெரிய லெவல் இல்ல, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. மூணாவது, எனக்கு வந்து பாருங்க, பூர்வீகத்துல ஒரு கழனி இருக்கு, அதாவது ஒரு நிலம் இருக்கு, ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்கு. அதை நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறேன். இந்த காலகட்டம் நான் வியாபாரம் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த காலகட்டம் பெருசா நல்ல ரேட் போவாது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமை அப்படின்றது வச்சுக்கலாம். மத்தபடி எல்லாமே நல்லது நடக்கும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சனி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருக்காரு. ஜென்ம சனியா இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கும் மேல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப சனி ஆல்மோஸ்ட் ஜென்ம சனி நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு போலாம். பிற்பகுதி அப்படின்னும் போது டிசம்பர் 5 டு மார்ச் 11 2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் பாவம் மிதுனத்துல உட்கார்றாரு. மிதுனத்துல உட்கார்ந்து வக்ரகதி அடைஞ்சிடுறாரு. அப்ப 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா? அப்ப என்னோட கம்ஃபர்ட் எல்லாம் கெட்டு போயிடுமா? எனக்கும் எங்க அம்மாக்கும் ஒத்து வராம போயிடுமா? எங்க அம்மாக்கு திருப்பி ஹெல்த் இஷ்யூஸ் வருமா? அப்படின்லாம் பெருசா பயப்படணும்ன்றது இல்ல. உங்களோட கம்ஃபர்ட்லாம் இருக்கும். ஆனா கம்ஃபர்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் அகலக்கால் வச்சிடக்கூடாது. அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதாவது இப்ப நான் வந்து பாருங்க, டெய்லி 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆஃபீஸ் போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 2 வீலர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 2 வீலர் வாங்கலாம்னு யோசிக்கும் போது என் ஃப்ரெண்டு சொல்றான், இதுக்கு 2 வீலர் காராவே பேசாம வாங்கிட அப்படின்னு. அதனால நான் காரா வாங்கிடுறேன். ஆனா நான் என்னவோ மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் தான் சம்பாதிக்கிறேன். அதுல வீட்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். கார் வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் லோட் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டுக்காக ஒரு அகலக்கால் வச்சு ஓவர்லோட் வச்சுக்கிற சுச்சுவேஷன் ஏற்படும். அதுல கவனம். இல்லைங்க, எனக்கு கார் வாங்கிட்டாலே என்னால டியூ கட்டிட முடியும், நானும் சம்பாதிக்கிறேன், எங்க ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா யூ கேன் டூ இட். மேனேஜ் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்படின்னு யோசிச்சு அனலைஸ் பண்ணி செய்யணும். அவ்வளவுதான். அம்மா அம்மாவுக்கு வந்து பாருங்க, அம்மாக்கும் எனக்கும் மனஸ்தாபம் வருமா? சின்ன சின்ன மனமுட்டங்கள் வரலாம், லைட்டா ஒரு வாக்குவாதம் வரலாம். அதுக்கும் மேல அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம். ஆல்ரெடி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க, இப்பதாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். திருப்பி அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது எதனால வரலாம்? இவங்களே உங்களோட ஹெல்த் பெருசா கவனிக்காம இருக்கலாம். டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம, டைமுக்கு சாப்பிடாம, டயட் பெருசா ஃபாலோ பண்ணாம, இதெல்லாம் இருக்கும்போது திருப்பி அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது லைட்டா தலை தூக்கி பார்க்கலாம். அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது. பெருசா எதுவும் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல இப்ப இந்த ரெண்டாம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ம சனியாவே தான் இருப்பாரு. ஒரு மேல குருனோட பார்வை இல்ல. அப்ப பொதுவா ஜென்ம சனி மீனராசி அன்பர்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டியை கிரியேட் பண்ணுவார். என்னடா இது வாழ்க்கை, எவ்வளவு நாள் தாண்டா ஓடிட்டே இருக்கிறது. பொதுவா மீனம் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. இப்ப காலகட்டத்துல என்ன தோணும் அப்படின்னா, எவ்வளவு நாள் தாயா எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறது, தண்ணியே வத்தி போச்சியா நான் எதிர்நீச்சல் போட்டு போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். என்னடா வாழ்க்கை, எப்பதான் நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் வரும். மந்த நிலை, அட போய் ரெஸ்ட் எடுக்கலாம், காலையில இருந்து நைட் வரைக்கும் சும்மா இருந்தா நல்லா இருக்கியா, தேமேன்னு இருந்தா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மனசு தோணும் நம்மளுக்கு. பியாண்ட் தட் உடல் அளவுலயும் மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது வரும். நம்ம வந்து மீனம் யோசிக்கணும், சனி ஜென்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, சோ சனி இந்த மாதிரி இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், எப்ப பாரு சுறுசுறுப்பா எந்துவா ஓடிட்டே இருப்போம், ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி இப்பயும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பெருசா வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், சனியை ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு
இந்த சனி வக்ர நிவர்த்தி, குரு வக்ரகதி அடையறதுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இத எங்க சுய ஜாதகத்துல இந்த நேரம் எப்படி இருக்குன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும், இந்த காலகட்டத்துல நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் செய்யணும். அது சொத்து சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, இல்ல குழந்தை பேரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.